நண்பர்களே, பிரிக்க நல்லா இருக்கீங்களா? நீங்க நம்ம சேனல்ல பார்க்க போறது என்ன அப்படின்னா, டெல்லி சுல்தான்கள் அப்படிங்கிற டாபிக் தான் நம்ம பார்க்க போறோம். இந்த டெல்லி சுல்தான்கள் அப்படிங்கிறவங்க இந்தியால கிபி 1206 இருந்து கிபி 1526 வரை இந்தியாவை ஆட்சி செஞ்சிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த டெல்லி சுல்தான்களுடைய வம்சத்தை தோற்றுவித்தவர் யார் அப்படின்னா குத்புதீன் ஐபக் அப்படிங்கிற ஒருத்தவர். இந்த குத்புதீன் ஐபக் யார் அப்படின்னா முகமது கோரியுடைய ஒரு படை தளபதி தான் இந்த குத்புதீன் ஐபக். அப்ப முகமது கோரி அப்படின்னா யாரு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அதாவது 1191 முதல் தரையின் போர் நடக்கும். இந்த முதல் தரையின் போர் யாராருக்கு இடையில் நடைபெறுது அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். அப்படின்னா பிருத்திவிராஜ் சௌகானுக்கும் முகமது கோரிக்கும் இடையில நடைபெற்றதுதான் முதல் தரையின் போர். இந்த முதல் தரையின் போர்ல யார் வெற்றி பெறுவாங்க அப்படின்னா பிருத்திவிராஜ் சௌகான் வெற்றி பெறுவாரு. அடுத்த வருஷமே இரண்டாவது தரையின் போர். இரண்டாவது தரையின் போர் எந்த வருஷம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 1192. இந்த போர் முகமது கோரிக்கும் பிருத்திவிராஜ் சௌகானுக்கு இடையில தான் நடைபெறும். இந்த போர்ல பிருத்திவிராஜ் சௌகான் தோற்றுருவாரு, முகமது கோரி ஜெயிச்சிருவாரு. சோ அந்த முகமது கோரி தன்னுடைய ஆளுநரான குத்புதீன் ஐபக்கிடம் டெல்லியை ஆட்சி செய்யறதுக்கான அதிகாரத்தை கொடுப்பாரு. இந்த குத்புதீன் ஐபக் தோற்றுவித்த மரபுதான் அடிமை மரபு அல்லது மாம்லுக் வம்சம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாங்க. ஓகேங்களா? குத்புதீன் ஐபக் தோற்றுவித்த மரபு என்ன அப்படின்னா மாம்லுக் வம்சம் அல்லது அடிமை வம்சம் அப்படிங்கிற மாதிரி பேரு. அடுத்து இந்த அடிமை வம்சத்தை தொடர்ந்து ஆட்சிக்கு வந்தவங்க யார் அப்படின்னா கில்ஜி வம்சம். அடுத்து கில்ஜி வம்சத்தை தொடர்ந்து ஆட்சிக்கு வந்தவங்க யார் அப்படின்னா துக்ளக் வம்சம். துக்ளக் வம்சத்தை தொடர்ந்து ஆட்சிக்கு வந்தவங்க யார் அப்படின்னா சையது வம்சம். சையது வம்சத்துக்கு பிறகு ஆட்சிக்கு வந்தது யார் அப்படின்னா லோடி வம்சம். கண்டிப்பா இந்த கேள்வி கேட்பாங்க, டெல்லியை ஆட்சி செய்த வம்சங்களை, அதாவது டெல்லி ஆட்சி செய்த சுல்தான்களை வரிசைப்படுத்தி எழுதுக அப்படின்னா கண்டிப்பா இப்படி இந்த ஆர்டர்ல தான் எழுதணும். எப்படி அப்படின்னா ஃபர்ஸ்ட் அடிமை வம்சம், ரெண்டாவது கில்ஜி வம்சம், மூணாவது துக்ளக் வம்சம், நாலாவது சையது வம்சம், அஞ்சாவது லோடி வம்சம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது என்ன அப்படின்னா அடிமை வம்சம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஏற்கனவே நம்ம பார்த்தாச்சு, அடிமை வம்சத்தை தோற்றுவித்தவர் யார் அப்படின்னா குத்புதீன் ஐபக். ஓகேங்களா? அடிமை வம்சம் தோற்றுவித்தவர் யாரு? குத்புதீன் ஐபக். இந்த அடிமை வம்சம் எத்தனை வருடம் டெல்லியை ஆட்சி செஞ்சுச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட 1206 இருந்து 1290 வரை அடிமை வம்சம் ஆட்சி செஞ்சுச்சு அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் குத்புதீன் ஐபக் 1206 இருந்து 1210 வரை டெல்லி ஆட்சி செய்வாரு. 1210 அவர் இறந்து போயிடுவாரு. அதாவது 1206 இருந்து 1210 வரை டெல்லி ஆட்சி செய்த குத்புதீன் ஐபக் 1210 இறந்து போயிடுறாரு. இறந்து போனதுக்கு அப்புறம் அவருடைய பையன் யார் அப்படின்னா ஆரம் ஷா. ஞாபகம் வச்சுக்கோங்க, குத்புதீன் ஐபக்குடைய மகன் யார் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஆரம் ஷா அப்படிங்கிற ஒருத்தவர். அதே போல இந்த குத்புதீன் ஐபக்குடைய மகன் ஆரம் ஷாவை கொன்னுட்டு குத்புதீன் ஐபக்குடைய மருமகன் இல்துமிஸ் டெல்லியை ஆட்சி செய்வார். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, குத்புதீன் ஐபக்குடைய மகன் யார் அப்படின்னா ஆரம் ஷா, குத்புதீன் ஐபக்குடைய மருமகன் யார் அப்படின்னா இல்துமிஸ். குத்புதீன் ஐபக்குடைய மகனான ஆரம் ஷாவை கொன்றுவிட்டு குத்புதீன் ஐபக்குடைய மருமகன் இல்துமிஸ் டெல்லியை பிடிப்பார். பிறகு என்ன ஆகும் அப்படின்னா இல்துமிஸை பத்தி நம்ம பார்க்கணும். இல்துமிஸோடைய ஆட்சி காலம் எவ்வளவு நாள் இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கிபி 1211 இருந்து 1236 அவர் இறக்குற வரலையும் இல்துமிஸ் டெல்லியை ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்காரு அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. 1236 யார் இறந்து போயிடுறா? இல்துமிஸ் இறந்து போயிடுறாரு. இல்துமிஸ் உடைய மகள் யார் அப்படின்னா ரஷ்ய சுல்தானா. அதாவது இந்தியாவை ஆண்ட முதல் பெண்ணரசி யார் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த ரஷ்ய சுல்தானா தான். கண்டிப்பா எக்ஸாம்ல கேள்வி கேட்பாங்க. அதாவது டெல்லியை ஆண்ட முதல் பெண்ணரசி யார் அப்படின்னா இந்த ரஷ்ய சுல்தானா அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். இந்த ரஷ்ய சுல்தானுடைய ஆட்சி காலம் எப்போ அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கிபி 1236 இருந்து கிபி 1240 வரை ரஷ்ய சுல்தானா ஆண்டுகிட்டு இருப்பாங்க. அடுத்து இந்த ரஷ்ய சுல்தானாவுக்கு பிறகு வழிவந்தவர்கள் கிட்டத்தட்ட பக்ரம் ஷா, அலாவுதீன் மசூத், நஸ்ருதீன் மஹ்மூத், இவங்கெல்லாம் என்ன அப்படின்னா திறமையற்றவர்களா இருக்காங்க. ஓகேங்களா? அதாவது குத்புதீன் ஐபக்குடைய மகன் யார் அப்படின்னா ஆரம் ஷா. ஆரம் ஷாவை கொன்னது யார் அப்படின்னா அவருடைய மருமகன் இல்துமிஸ். இல்துமிஸோட மகள் யார் அப்படின்னா ரஷ்யா. ரஷ்யா கிட்டத்தட்ட 1236 இருந்து 1240 வரை ஆட்சி செய்யறாங்க. அவருடைய ரஷ்யாவோட வழிவந்தவர்கள் யார் அப்படின்னா பக்ரம் ஷா, அலாவுதீன் மசூத்,
நசுருதீன் மஹமூத் இவங்க எல்லாம் வந்து திறமையற்றவங்க. பிறகு அடிமை வம்சத்துல ஒரு திறமையான ஆட்சியாளர் யார் அப்படின்னா பால்பன் அப்படிங்கிற ஒருத்தவர். இவர் ஒரு இல்பாரி மரபை சார்ந்தவர் அப்படிங்கிறது கேள்விகளை கேட்பாங்க. பால்பன் எந்த மரபை சார்ந்தவர் அப்படின்னா இல்பாரி மரபு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்து பால்பன் எத்தனை வருஷம் ஆட்சி செஞ்சிருக்காரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கிபி 1265 இருந்து கிபி 1287. அடுத்து இந்த பால்பனுடைய மகன் யார் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா முகமது. முகமதுடைய மகன், அதாவது முகமதுடைய மகன் யார் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கைகுபாத். கைகுபாத்துடைய மகன் யார் அப்படின்னா கையுமார். ஓகேங்களா? எப்படி கேள்வி கேட்கலாம் அப்படின்னா அடிமை வம்சத்தின் கடைசி அரசன் யார் அப்படின்னா கையுமார் அப்படின்னு நம்மளுக்கு சொல்ல தெரியணும். ஓகேங்களா? அடிமை வம்சத்தை தோற்றுவித்தவர் யார் அப்படின்னா குத்புதீன் ஐபக். அடிமை வம்சத்தோட கடைசி அரசன் யார் அப்படின்னா கையுமார் அப்படிங்கிற மாதிரி ஒருத்தவர் இருக்காரு. நிக்குபாத்தையும் கையுமாரையும் கொன்னுட்டு ஜலாலுதீன் கில்ஜி வம்சத்தை தோற்றுவிப்பார். இதோட தொடர்ச்சியை அடுத்த வீடியோல பார்ப்போம். நன்றி.